என்னது இது? உள்ள போய் உட்காந்தீங்கன்னா தெரியுமா? தெரியுமா? சுத்துமா? ஆ சுத்துமா? ஸ்க்ரீன் மேலே தான். ஓ, அப்போ எங்கே உட்காந்தா கரெக்டாக இருக்கும் சார்? இல்லை, எங்களுக்கு வீடியோ எடுக்க கரெக்டாக வேணும். படுத்துக்கிட்டேன். ஓ, வானத்தை அண்ணா வந்து பார்த்தேன். வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், இதை பார்த்து பாட்டு எழுதினேன் போடுறதுப்பா. சரி என்ன செமையா இருக்குமா? உலகத்தை சுத்தி காட்டுறான்டா. பேனாசோனிக் வந்துருச்சுடா. ஏய், சவுண்ட் விடாத. அந்த பக்கம் தெரியுமா ப்ரொஜெக்ட்? நம்ம மாற்றி உட்காந்துட்டோம். ஏன் இப்படி வருது ரவுண்டு? அதான் அப்படியா? ஆஹா, உங்களுக்கு ஏன் ரவுண்ட் இருக்கு? அதான் தெரியல. பரவாயில்ல, ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது போல் இருக்குமா? ஒளிமயமாக எடுக்குது, ஒளிவட்டத்தில் எடுக்குது. யாருன்னா உள்ளே வர வச்சு இருப்பாங்களா? இருக்கும் இருக்கும். எதுவும் எடுக்க முடியாது. பொருளாதார வளமுறையதாக நிலவில் விளங்குகிறது. நிலவில் பிறந்து வளர்ந்த குழந்தைகளின் பாரம்பரியம் புரிந்து சேர்ந்தது. ஆனால் இன்னும் அவர்கள் ஒளியும் சுழற்சி மீன கோலமாகவே அங்கு அவர்கள் ஒருபோதும் செல்ல மாட்டார்கள். இந்த கதை 2021 செப்டம்பர் 4ஆம் நாள் ஒரு கிரகணம் கொள்வதற்கு சக்தி முன்னர் தொடங்குகிறது. சூரியன் எப்போதும் பொதுவானத்தின் அருகில் காணப்படும். அங்கு எப்போதும் சூரிய ஒளி பட்டுக்கொண்டே இருக்கிறார். மலை சிகரங்கள் சூரிய ஒளி எப்போதும் சென்றடையாத ஆழமான பள்ளத்தாக்குகளில் உள்ளன. இந்த பள்ளத்தாக்குகளில் நீண்ட காலத்திற்கு வான் நட்சத்திரங்களால் கொண்டு வரப்பட்ட பனிக்கட்டிகளை குடியேற்றவாசிகள் கண்டுபிடித்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளிலேயே நிலவு குடியேற்ற பகுதிகள் நிரந்தரமானவையாகவும் வருவாய் ஈட்டுவனவாகவும் மாறிவிட்டன. அணு உலைகளுக்கு எரிபொருள் சூரிய மின்னாக்கிகளை உருவாக்க பயன்படும் பாறை குறும்பொருள்களுக்கும் மற்ற பொருள்களுக்கும் செல்லும் ஏழ்மூலிகளுக்கு எரிபொருள் வடிவத்தில் சூரிய சக்தியை சேகரிக்கும் பண்ணைகளை இரவு ஆதரிக்கிறது. இந்த பண்ணைகள் குடியேற்ற பகுதிகளுக்கு மின்சக்தி வழங்கவும் சக்தியை துடிக்கு ஆற்றல் கற்றைகளாக அனுப்பவும் உதவும். மேலும் குறைந்த ஈர்ப்பு விசை நிலவும் இந்த குடியேற்ற பகுதிகள் செவ்வாய்க்கோளுக்கும் சிறிய பாறை பொருள்களுக்கும் செல்லும் வீடு இரவு தங்களை தகவமைத்துக் கொள்ள உதவுகின்றன. ஒரு பெரியவர் என்ன சொல்றாங்க கவனிங்க. காண காத்திருக்கின்றனர். புவி பெரியவரின் முன்னாள் வாழ்விடம். நிலவில் பிறந்து வளர்ந்த குழந்தைகளுக்கோ அது ஒரு வேற்றுக்கோள். இந்த குழந்தைகள் வளிமண்டலமும் மழையும் நதிகளும் உயிர் வாழ்வும் கொண்ட ஓர் உலகை அனுபவித்ததே இல்லை. அவர்களது எலும்புகளும் தசைகளும் அவர்கள் காணும் புவியின் கடும் ஈர்ப்பு விசையை தாங்க முடியாது என்பதை அவர்கள் அறிவார்கள். நிலவுவாசிகள் விண்கலங்கள் இறங்குவதையும் பறப்பதையும் காண்கிறார்கள். புவியின் தோற்றத்தை கண்டு இன்புறுகிறார்கள். அவர்கள் காணும் பூமியின் பகுதி முழுமையாக சூரியனால் ஒளிமூட்டப்பட்டிருக்கும் போது மெல்லிய நீல ஒளி நிலவின் குழிகள் மீதும் மலைகள் மீதும் படுகின்றன. தொலைநோக்கிகள் வைத்திருக்கும் குடும்பத்தினர் வெளியில் குழுமி காலம் கொண்ட நீண்ட நிலவு இரவின் நடுப்பகுதி எழுதுகிறது. அப்போது அங்கு முழு பூமியாக சூரியனின் கதிர்களிலிருந்து ஒவ்வொரு மாதமும் நமது நிலவு புவியை சுற்றி வருகிறது. புவிக்கும் சூரியனுக்கும் இடையே அது வரும்போது ஒரு நீண்ட நிழலை
விண்ணி வீழ்த்துகிறது. பெரும்பாலான மாதங்களில் அந்த நிழல் பூமிக்கு மேலேயோ கீழேயோ செல்கிறது. ஆனால் இன்றிரவு நமது நிழல் புவியில் விழும். இந்த நிழல் விழும் பகுதியில் உள்ளவர்கள் சூரியனை நிலவு மறைப்பதாக காண்பார்கள். நிலவிலிருந்து நாம் நமது நிழல் புவியில் புரிந்து ஆசியாவிற்கு கோள்களை கண்டுபிடிப்பது எளிதாக உள்ளதா? மிகச் சிறப்பாக செயல்படுகிறது தாத்தா. கிரகணத்தை பார்ப்பதற்காக புவியை நோக்கி ஏற்கனவே தொலைநோக்கியை திருப்பிவிட்டேன். உங்களுடன் இங்கிருந்து இதனை காண்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இணைந்து காணப்போகும் பல கிரகணங்களில் இது முதலாவது என நம்புகிறேன். கவிதா, தொலைநோக்கியை அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியை நோக்கி திருப்பு. நிலவின் நிழலை அங்கு இப்போது காணலாம் என நினைக்கிறேன். அதுவும் அங்கே இருக்கிறது. அந்த கரும்புள்ளிதான் நிலவின் நிழல். அந்த நிழல் பகுதியில் உள்ள மக்கள் நிலவு சூரியனின் முன்னே கடந்து செல்வதை காண்கிறார். ஆஹா, அதுதான் நமது நிலவின் நிழலா? அது பார்க்க பெரிதாக தோன்றுகிறது. பாருங்கள் தாத்தா, நமது நிழல் தரைப்பகுதியை அடைந்து விட்டது. நீ சொல்வது சரிதான் கவிதா. நமது நிழல் இப்போது பிரான்ஸ் நாட்டை கடக்கிறது. அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பழம்பெரும் நாடாகும். பனியுகத்தின் போதே மனிதர்கள் அங்கு வாழ்ந்திருந்தார் என கற்பனை செய்து கொள்ளுங்கள். அப்போது அந்த பனி மூடிகள் மிக பெரியனவாக இருந்தன. வடக்கு பகுதியில் பனி மூடி பிரான்ஸ் வரை பரவி ஐரோப்பாவின் மேல் இறங்கி இருந்தது. எனக்கு உங்கள் வயதாக இருக்கும் போது நாங்கள் புத்தகங்களையே படித்தோம். இப்போது நமது கதைகளை பதிவு செய்ய கணினிகளையே பயன்படுத்துகிறோம். கணினிகளும் புத்தகங்களும் வரும் முன்னர் மக்கள் குகைகளின் சுவர்களில் படங்கள் வரைந்து தங்கள் வீர வீர செயல்களை பதிவு செய்து கொண்டார்கள். இங்கு வாழ்வதற்காக நிலவின் வளங்களை பயன்படுத்திக் கொள்வது போல ஐரோப்பாவில் கடந்த பனியுகத்தின் போது வாழ்ந்த மக்கள் அங்கேயே கிடைக்கக்கூடிய வளங்களையே நம்பியிருந்தனர். அங்கு வாழ்ந்த குடும்பங்களுக்கு கடும் பனி படர்ந்த சூழலில் வாழ்ந்த உயிரினங்களின் இறைச்சியும் கொழுப்பும் கம்பளியும் தேவையாக இருந்தன. மிகப்பெரிய யானையை விடவும் பெரிய மயிர்கற்றைகள் அடர்ந்த கோபம் கொண்ட உயிரினத்தினை கற்பனை செய்யுங்கள். இதனையே மாமத கம்பளி யானை என அழைக்கின்றோம். அவற்றை உணவாக்கியும் அதன் மயிரடர்ந்த தோலை கம்பளியாக பயன்படுத்தியும் மக்கள் தங்களை காத்துக்கொண்டனர். இந்த புகை ஓவியங்கள் மிக பெருமை வாய்ந்த கம்பளி யானை வேட்டைகளை குறிக்கிறது. கம்பளி யானையா? அவை மிகப்பெரிய விலங்கு. பூமியில் அவை இப்போது காணப்படுவதில்லை. அடர்ந்த மதிக்கற்றைகள் இறக்கைகளில் வளர்க்கின்றன. அது அவற்றை குளிர் காற்றிலிருந்து காற்று வெறுவெடுப்பாக வைத்திருக்கிறது. அறியாது பனிக்கட்டிகளால் சூழப்பட்டது வாழ்க்கையில் எப்படி இருந்திருக்கும் என்பதை சற்றே கற்பனை ஆனால் இது பணி இல்லை. நமது நிலவி ஆடுகள் கம்பளி யானையும் தோளால் நிலவிலிருந்து நாம் காணும் புது பூமி, பூமியிலிருந்து நாம் காணும் புது நிலாவை கொண்டு பூமியின் நீல நில ஒளி வெளியே நாம் இருக்கும் நேரம் இனிமையாக உள்ளது. விண்மீன்கள் நம்ப முடியாத அளவில் ஒளி மிகுந்து காணப்படுகின்றன. அவை விரும்புவதில்லை. நிலவில் வளிமண்டலம் இல்லை, அதனால் அவை மினுங்குவதில்லை. தாத்தா, நிழல் உண்மையாகவே இப்போது நகர்கிறது. அது இத்தாலியை நோக்கி செல்கிறது. இத்தாலி நாட்டின் கால்கள் போன்ற வடிவம் பந்து போன்ற சிசிலி தீவினை உதைப்பது போன்று தோன்றுகிறது அல்லவா? ஊகிக்க முடியவா? நிலவில் எதுவும் அது போல புகை விடுவதில்லை. அது நெருப்பாக இருக்குமோ தாத்தா? நல்ல உகந்தான். ஆனால் அது நெருப்பை விட மிக மிக பெரியது. அது எட்னா எனப்படும் எரிமலை வெடிப்பு. எரிமலை வாழ்வில் பாறை குளத்தில் பார்ப்பதாக பாறை எரிமலை குழம்பு என்று குளிர்ந்து குறைந்து மலைகள் தோற்றுகின்றன. அவற்றை நாம் எரிமலைகள் என்று இனத்திற்கு வடிநில
உயரே ஒரு குடிக்கு பிறவரை எரிமலைகளின் அழுத்தம் அவை வெடிக்கும் வரை நடக்கிறது. அது வெடித்து சிவகையில் முழு மலையின் மறையும் ஒரு பெரிய குடிமட்டம் என்று எரிமலைகளால் உண்டானதுதானா? இல்லை, நிலவில் எரிமலைகளை உண்டாக்கும் உருகிய திரவ மையப்பகுதி இப்போது இல்லை. மிகப்பெரிய நுண்பாறை கோள்கள் மோதியதால் இங்கு குழிகள் தோன்றியுள்ளன. இது போன்ற குழிகளை பூமியில் நம்மால் காண முடியவில்லையே, ஏன்? நல்லது, பாறை கோள்கள் புவியையும் தாக்குகின்றன. ஆனால் நீரும் காற்றும் வெளிக்கிளம்பும் எரிமலைகளும் இந்த குழிகளை காலப்போக்கில் நிரப்பிவிட்டன. மேலும் சிறிய பாறைகள் புவியின் வளிமண்டலத்தில் எரிந்து அவை புவி பரப்பை நேரடியாக தாக்க முடியாது. நாம் 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த பூமிக்கு செல்வதாக கற்பனை செய்கிறோம். புவி அப்போது மிகவும் வேறுபட்டிருந்தது, மிகவும் செழிப்பாகவும் வெப்ப மண்டலமாகவும் திகழ்ந்த சுற்றிப்பிரிய மனிதர்கள் அங்கு இல்லை. ஆனால் மிகவும் பெரிய டைனோசர்கள் மிகுதியாக இருந்த அதேவற்றின் உட்பகுதி நோக்கி திசை மாறி உருட்டு வந்து கொண்டிருந்தது. Creation. அந்த சிறிய பாறைக்கு பூமியின் வளிமண்டலத்தில் வழியாக தாழ்ந்து பெருங்கடலை தாக்கி இதனால் நீர் வானை நோக்கி வீச்சு அளிக்கப்பட்டது. அது கடலின் அடித்தரையில் அடைந்தபோது அந்த தாக்குதல் தோல்வியை அறிவித்தது. அதிர்வலைகள் ஆற்றை வெப்பமளிக்கின்றன. இதனால் வாட்டி வரைக்கும் வெப்பக்காற்று ஓரையே பொசுக்கியது. கரிப்புகையும் சூரியனின் பலமானவர்கள் மாறித்தன. இதனால் பயிர்கள் இறந்தன. வெப்பம் மிகவும் குறைந்தது. டைனோசர்களும் விரைவாக அழிந்து போயின. கடைசியில் தூசு மேகங்கள் படிந்ததும் சிறிய எளிதில் தம்மை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய பாலூட்டிகள் மற்றும் பறவைகள் போன்ற உயிரினங்கள் கிடைத்து இந்த குறிக்கோளை பழைய நிலைக்கு கொண்டு வந்தன. அருமை, அந்த டைனோசர்கள் மிகவும் பயந்துதான் இருக்கும். எங்கே இருக்கிறது?
இப்போது மேற்கு துருக்கியின் மலைத்தொடர்களை கடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் அது யூப்ரட்டிஸ் நதியை தொடர்ந்து சென்று பாரசீக வளைகுடாவின் கரை நதி செல்வதைப் போலவே நிழலும் மலையிலிருந்து உலகில் நதி இல்லை. உண்மையான நதியின் மீது இருந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லுங்களேன். பூமியின் நிலப்பகுதிகளை மூடியுள்ள காற்றில் இருக்கும் நீர்த்துளிகள் தான் குறிக்கோளின் மீது நல்ல நிகழ்வுகளை நமக்கு காட்டுகின்றன.